எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ஸ்னோ, சூப்பராக எல்லா இடத்துலையும் ஸ்னோவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா ஸ்கில்டு வீசா பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு முடித்தோடனே நிறைய பேர் என்னென்னா ஹெல்த் கேர் வீசா, அதான் நர்ஸாக நான் வரணும், ஹெல்த் கேரில் மெடிக்கல் சைடில் ஏதாச்சும் வரணுன்னா என்ன பண்ணணுன்னு கேட்டிங்க. ஸோ ஏன் நம்ம இதை செப்பரேட்டாக வச்சுருக்கோன்னா, ஏன்னா அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட் வீசா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த செப்பரேட் எடிஷனு. இதில் பார்த்தீங்கன்னா 29 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அந்த ரோல்ஸ், ஜாப் ரோல்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, குட் நியூஸ் என்னென்னா 2024க்குள்ளார யூகேயில் NHS இங்கே இருக்க நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ் 50,000 நர்சஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்களா. ஸோ அதனால் அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்ன சார் அதோட முடியுதா அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை. ஃபார்மசிஸ்ட்டு, ரேடியாலஜிஸ்ட்டு, அப்புறம் இதில் பேருனா நர்ஸோட அசிஸ்டண்ட்டு, அது மட்டும் இல்லை, இது ஹெல்த் கேர்னு சொல்கிறது இல்லை, ஹெல்த் அண்ட் கேர் வீசா இது. ஸோ கேர்னால் சோஷியல் கேரு. ஸோ வீட்டில் வயசானவங்களை பார்த்துக்கிறது, இந்த ஓல்டேஜ் ஹோமில் பார்த்துக்கிறது, அது மட்டும் இல்லை உடம்பு முடியாதவங்களுக்கு பார்த்துக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீசா. ஸோ அந்த 29 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ்லேயும் நீங்கள் ஃபிட்டாக இருங்களான்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷனு, ஃபுல் டீட்டெயிலாக திருப்பி நம்ம பத்ரி சார் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுல்லாக இந்த எபிசோடை பார்த்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸு லெஃப்ட்டில் பாருங்கள். இப்போ அதுதான் இன்ஸ்டாகிராமு. அந்த இன்ஸ்டாகிராமை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி அதை லைக் பட்டனையும் அமுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய விசா டீட்டெயில்ஸ் நிறையா வருது, நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இங்கே மருத்துவம், மெடிக்கல் இங்கே நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் ஃபண்டடு. ஸோ 1.2 மில்லியன் ஆளுங்க இங்கே வேலை பார்க்குறாங்க. ஸோ 10 லட்சத்துக்கு மேலே இவங்க தான் யூரோப்லேயே பிக்கஸ்ட் எம்ப்ளாயர்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா இங்கே நிறைய வேலைகள் வந்துட்டுருக்கு. 9,100 நர்சஸ் மட்டும் போன வருஷம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2024க்குள்ளார 50,000 நர்சஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆம்பளையாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம், யார் வேணாலும் வரலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட 29 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப் ரோல்ஸ் இருக்குது. அந்த 29 ஜாப்க்குள்ளார நீங்கள் எந்த ஜாப்லேயும் ஃபிட் ஆனீங்கன்னா அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி பத்ரி எங்கள் கூட இருக்கார். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஸோ டேரெக்டாக டாப்பிக்கே போய்டுவோம். சொல்லுங்கள், ஹெல்த் கேர் வீசா பற்றி. ஸோ போன வாரம் ஸ்கில்டு ஒர்க்கர் இதை பற்றி பார்த்தோம். ஆமாம். இப்போது ஹெல்த் கேர் வீசா. இப்போது எதுக்காக இது தனியான எபிசோடாக பார்க்குறோம் அப்படின்னா, இது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு. ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு இதோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா, உங்களுடைய ஜாப் அவங்க ஒரு 25 கோடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோடில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் வர முடியும். அதாவது டாக்டர்ஸ், நர்ஸ், அதுக்கப்புறம் சர்ஜன்ஸ், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற சில பர்டிகுலர் ஜாப் டைட்டில்ஸ். அது மட்டும் இல்லாமல் கேர் செக்டர், அதாவது டொமிசிலரி கேர், இல்லை கேர் ஹோம்ஸ், அந்த மாதிரி இருக்கிற இது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டட் லிவிங், சோஷியல் கேர், அந்த செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீசா, உங்களோட ஜாபு இந்த பிஸ்னஸில் இருக்குதுன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. புரியுது. அப்போது என்ன ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ், இதுவே கேர் செக்டர்னால் கேரர்ஸ், சீனியர் கேரர்ஸ், சோஷியல் ஒர்க்கர்ஸ், ஹெல்த் கேர் அசிஸ்டண்ட், இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ நீங்கள் டோட்டலாக எத்தனை கோட் சொன்னீங்க? ஒரு 20லேருந்து 25 கோடு இருக்குது. அந்த லிங்க் இப்போ உங்களுக்கு பார்ப்பீங்க. சார் காட்டுவார். அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் இது எல்லாமே இருக்குது. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் வர முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் நீங்கள் ஃபிட் ஆகிறீங்களான்னு பாருங்கள். ஸோ நர்சஸ்ஸு, மிட்வைஃப்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஃபிட் ஆனீங்கன்னா அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் ஓகே இந்த ஜாப் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ 29 ஜாப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டென்டல் நர்சஸ் இருக்குது, நர்சிங் அசிஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெயினாக நம்ம தெரிகிற மாதிரி பண்ணலான்னா லெபார்ட்ரி டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அப்புறம் நர்சஸ் இருக்காங்க, அப்புறமா சோஷியல் கேர் ஒர்க்கர்ஸ். இது வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, ஹோம் கேரு இதெல்லாம் போய் மெயினாக இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துக்கிறவங்க,
இந்த மாதிரி இது இருக்குது. அப்புறம் நர்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. மிட்வைஃப்ஸு, சோஷியல் ஒர்க்கர்ஸு, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு, அப்புறம் வந்து ரேடியோகிராஃபரு, ஸோ இந்த மாதிரி ஃபார்மசிஸ்ட். இப்போது இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ரிக்குவயர்மெண்ட்டு மீட்டிங் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்புங்கிறது வேணும். ஓகே. தட் ஷுட் பி ஃப்ரம் அ கம்பெனி ஆர் அ ஹாஸ்பிட்டல் ஹூ இஸ் அண்டர் ஸ்பான்சர்ஷிப் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க. அண்ட் தே ஷுட் பி ஹெல்த் கேர் ஓரியன்ட் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்கணும். அது பிஸ்னஸ் வந்து ஹெல்த் கேர் ஓரியன்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட் மீட் பண்ணணும். ஸ்கில்டு ஒர்க்கருக்கான சேம் இதை தான் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். B1 லெவல் இங்கிலீஷ் மீட் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் மூணாவது க்ரைட்டீரியா அது SELT. அதே ஆமாம், SELT இதில் B1 IELTS 4.0. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆக்குபேஷன் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். சேலரி வந்து இவங்களுக்கு மினிமம் 20,480 கோயிங் ரேட். அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் டேபிள் இருக்குது. ஹெல்த் கேர் செக்டருக்கு ஒரு செப்பரேட் டேபிள் சேலரி இருக்குது. அது லிங்க்கில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இதில் இருக்கிற உங்களோட பேண்டு 3, 4, 5க்கு வரணும். இல்லை இதுவே கேர் செக்டரில் இருக்கீங்கன்னா மினிமம் 10.10 per hour கொடுத்தாலே போதும். 20,480 இஸ் த மினிமம் சேலரி அவங்க பே பண்ணணும். 20,480 இது வந்து இயர்லி நம்ம சொல்றோம். இயர்லி per annum கொடுத்தாலே போதும். 20 லட்சம். ஆமாம், 20 லட்சம். ஓகே. அதுக்கப்புறம் நாலாவது வந்து மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் ரிக்குவயர்மெண்ட். இது ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் அப்ளிகபிள். ஆனால் போன இதில் நம்ம சொல்லலை, நான் அதை சொல்கிறேன். இது மெயின்டெனன்ஸ் ஃபண்டுங்கிறது ஒன்று 1,270 பவுண்டு நீங்கள் 28 டேஸ்க்கு காட்டணும். இல்லை உங்களோட ஸ்பான்சர் வந்து மெயின்டெனன்ஸை சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பணமும் காட்ட தேவையில்ல. வெறும் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் எடுத்துகிட்டு போய் வீசா அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வீசா கொடுத்துருவோம். அது எப்படி அவங்க வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க மெயின்டெனன்ஸை? ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பில் ஒரு பேராகிராஃப், ஒரு பாயிண்ட் வரும். அவங்க அது டிக் பண்ணணும். டு யூ வாண்ட் டு சர்டிஃபை த மெயின்டெனன்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் டிபெண்டன்ஸ்னு அதை டிக் பண்ணாங்கன்னா ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கும் சரி, இதுக்கும் ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அவங்க பணம் காட்டணும்னு அவசியம் இல்லை. பேலன்ஸு ஜஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பை கொடுத்தாலே போதும். வேற எதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி கம்பெனி சர்டிஃபை பண்ணணும். அது எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா பண்ணுவாங்க. அது பண்ணாங்கன்னா நீங்க எந்த பேங்க் டீடைல்ஸும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே தேவையில்லை. பாஸ்போர்ட் வெளிநாட்டுல இருந்து அப்ளை பண்றாங்கன்னா அவங்க TB சர்டிஃபிகேட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிக்குவயர்மெண்ட்டு, இதை வச்சு பண்ணாங்கன்னா கிடச்சிரும். யூகேக்குள்ளார இருக்கிறவங்கன்னா TB சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. அவ்வளவுதான். இப்போ இதில் என்ன டிஃப்ரென்ஸு? அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா, சேலரி வந்து 20,480 அது ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் வீசானா அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீயே வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 720 pounds வரும் சொச்சம். ப்ளஸ் எவ்ரி இயர் IHS ஃபீஸ் வந்து அவங்க பே பண்ணணும். அது IHSனா என்ன? IHSனா என்னன்னா, இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு இங்கே யூகேல வந்து ஈவன் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எது பண்ணாலுமே ஃப்ரீ. இந்த இதுக்கு வந்து அவங்க ஒரு ஃபீ மாதிரி பர் இயருங்கிறது சார்ஜ் பண்ணுறாங்க. திஸ் வில் ரெடியூஸ் த பர்டன் ஃபார் NHS. அதுக்காக இது பெர் இயர் இவ்வளோன்னு சொல்லி. NHSனா என்னன்னு சொல்லிடுவோம், நேஷனல் ஹெல்த் சர்வீஸ். இங்கே இருக்க வந்து இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கவர்மெண்டால ரன் பண்ணுறது. ஸோ அதனால வந்து இங்கே இப்போ நீங்கள் லோக்கலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ. ஆனால் நீங்கள் இப்போ டெம்பரரியாக வந்துருக்கீங்க, லோக்கல் சிட்டிசன், இப்போ டெம்பரரியாக வரவங்களுக்கும் ஃப்ரீயாக சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. அது வந்து ரொம்ப பேர்டனாக இருந்தது, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக காஸ்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அதுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுட்டாங்க. என்ன ப்ரைஸிங் அந்த IHS? அதுதான் 625 pounds per year. இருங்க எக்ஸாக்டாக சொல்கிறேன் எவ்வளோங்கிறது. 625. ஓகே. இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா 624ன்னு போகுது. 624. ஓகே. ஆமாம், அதுதான். ஸோ 625 வச்சுக்கோங்க. 60,000 கிட்ட வருது பர் இயர். ஸோ ஒருத்தங்க 3 years வீசானா அவங்க வந்து டைம்ஸ் 3 பண்ணணும். ஓகே. அது ஃபர்ஸ்டே கட்டிடணும் வீசா அப்ளை பண்ணும்போது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 1,80,000. ஆமாம், 1,875 சொச்சம் அது வரும். ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீ வந்து அது ஒரு 700. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2,600 பவுண்டு வரும் ஒரு அடல்ட்டுக்கு. இதுவே IHS ஃபீ வந்து குழந்தைங்களுக்குன்னா கம்மியாகும். அப்போது அவங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இது அடல்ட்டுக்கு 600 ப்ளஸ் சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 400 பவுண்ட்ஸ். 400. ஓகே 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 ஓகே. அப்போ உதாரணத்துக்கு ஒரு அடல்ட்டு அப்ளிகேஷன் ஸ்கில்டு ஒர்க்கர்னா 2600, ஒய்ஃபுக்கு 2600, குழந்தைக்கு 2000 அப்ராக்சிமேட்லி. அப்போ அது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 7500 பவுண்ட்ஸ் மாதிரி வந்துடுது. புரியுது. ஆனால் இதுவே ஹெல்த் கேர் செக்டரில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்கன்னா வெறும் 247 பவுண்டு மட்டும்தான் பே பண்ணணும். அவங்களுக்கு ஐஹெச்எஸ் ஃபீ கிடையாது. ஏன்னா அவங்க நேஷனல். ஓகே ஓகே. அவங்க வந்து இந்த ஹெல்த் செக்டரில் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறதுனால அப்போது 3 பேருக்கு வந்து அங்கே 7500ங்கிறது இங்கே 750 பவுண்ட் ஆயிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் 10%, 90% வந்து கம்மி வேவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து மேஜர். இது சேலரி வந்து ரொம்ப கம்மியாக பண்ணாலும் போதும், ப்ளஸ் இதோட அட்வான்டேஜ் இருக்கு. சேலரி கம்மியாக போனது வந்து ஆஸ் எ இண்டிவிஜுவல் அட்வான்டேஜ் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் வீசாஸ்க்கு சப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும்ல, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இதுதான் ஹெல்த் கேர். சூப்பர். ஸோ ஹெல்த் கேரில் வரதுக்கு வந்து டோட்டலாக வந்து அந்த 20 to 20 லிஸ்ட்டையும் பார்த்துருப்பீங்க. அந்த லிஸ்ட்டில் போய் நீங்கள் எலிஜிபிளானு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி அந்த கம்பெனிஸை தேடணும்னா எங்கே தேடலாம் அவங்க? அதே மாதிரி go.ukல அவங்க லிஸ்ட் ஆஃப் ஸ்பான்சர்ஸில் போனீங்கன்னா அவங்களுக்கும் நார்மல் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் தான். சின்ஸ் த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் கம்மிங் அண்டர் ஹெல்த் செக்டர், அவங்க அந்த லிஸ்ட்டில். இப்போ நீங்கள் அந்த ஹெல்த் கேர் இப்போ அந்த லிஸ்ட்டு பார்க்குறீங்க, நான் இப்போ பார்க்கல, மேபி அது அப்புறமா பார்ப்பேன். இப்போ ஹெல்த் கேர்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக போட்டிருப்பாங்களா? போட மாட்டோம். அப்போ நம்ம தான் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த 70,000 தேடி கண்டுபிடிச்சி அது ஒரு எஃபர்ட். ஒரு டைம் போட்டிங்கன்னா அப்புறமா எல்லாம் பண்ணிடலாம். சூப்பர். இல்லைன்னா அவங்க ஆன்லைனில் இண்டீட்ல நிறைய வேகன்சிஸ் இருக்குது கேரர்ஸ். அப்ளை பண்ணி அவங்க செலக்ட் ஆனாங்கன்னா எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியுமான்னு கேளுங்க. இப்போ கிட்டத்தட்ட 10ல் ஒரு 6-7 பேர் வந்து ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். ஓகே ஓகே. தேங்க்யூ. அப்போ ஹெல்த் கேர் பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஸ்கேல் அப். ஓகே. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம வந்து ஸ்கேல் அப் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.